இன்னைக்கு நாம அநாகத சக்கர தியானத்தை பற்றிய ஒரு அறிமுகம். இந்த அநாகத சக்கர தியானமானது நமது 7 சக்கரத்தில் 4வது சக்கரமாகிய அநாகத சக்கரத்தை தூண்டக்கூடியது. இது உடல் ரீதியாக நுரையீரலையும் இதயத்தையும் தூண்டக்கூடியது. நம்ம உடலுக்கு தேவையான இரத்த ஓட்டத்தை, நம்ம உடலுக்கு தேவையான எனர்ஜிகளை முழுமையாக அனுப்பக்கூடிய இரத்தத்தை கட்டமைக்கக்கூடியது இந்த அநாகத சக்கர தியானம். அதே நேரத்தில் அக்கினி அம்சமாக இருக்கக்கூடிய சர்வேஸ்வரனை உணரக்கூடியதும் இந்த அநாகத சக்கர தியானம். அதாவது ஆதியில் ஈசனுடைய அடியவும் முடியவும் காண முடியாமல் தலைக்கணம் ஒளிந்த பிரம்மனும் விஷ்ணுவாலையும் முடியாத ஈசனின் அம்சத்தை நமக்கு உணர்த்துவது இந்த அநாகத சக்கர தியானம். அதாவது ஆதியில் படைப்பு தொழிலை மேற்கொண்ட பிரம்மனுக்கும் ஜீவன்களை காத்தருளிய விஷ்ணுவிற்கும் தான் யார் பெரியவர் என்ற அகந்தை ஏற்பட்டது. அப்பொழுது தீபஸ்வரூபமாக தோன்றிய ஐயன் பரமேஸ்வரன் தன்னுடைய இருப்பை உணர்பவர்களே உயர்ந்தவர்கள், அதனால் என்னுடைய இருப்பின் ரகசியத்தை யார் உணர்றாங்களோ அவங்க தான் உயர்ந்தவங்க அப்படின்னு சொல்லவும், ஆணவம் நிறைந்த பிரம்மன் ஈசனுடைய உயரத்தை அறிவதற்காக அன்ன பறவையாக உருமானம் பெற்று ஈசனுடைய சிரசை நோக்கி பயணப்படுறாரு. ஆணவம் நிறைந்த விஷ்ணு ஈசனுடைய அடியை காண்பதற்காக வராக அவதாரம் எடுத்து பாதாளம் நோக்கி செல்கிறார். தீபஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஈசன் அவருடைய அடியவும் தொட முடியவில்லை. விஷ்ணுவால் அவருடைய முடி எங்கே முடிகிறது என்று பிரம்மாவாலையும் கண்டுபிடிக்க முடியலை. அப்புறம் இருவரும் தனது இயலாமையை சொல்லும் பொழுதுதான் ஈசன் சொல்றாரு, அதாவது அன்பிற்கு இல்லை அடைக்கும் தாழ், அன்பிற்கு எல்கையே கிடையாது, அது இந்த பிரபஞ்சமெங்கும் பறந்து விரிந்து இருக்கிறது. அந்த அன்புதான் யாம். அந்த அன்பை உணர்பவர்கள் ஈசனை முழுமையாக உணரலாம். அந்த அன்பை செலுத்தக்கூடிய வழிமுறை தான் அடியானுக்கு அடியானுக்கு அடிமையாய் ஆட்கொண்டேன், நல்லடிமை இவன் என்று எனையேற்றான் என் நந்தி அப்படின்னு திருமந்திரத்தில் திருமூலநாதர் சொல்றாரு. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த உலகத்திற்கு தொண்டு செய்வதே என் பிறவி பலன் அப்படின்னு எவன் ஒருவன் உலக ஜீவன்களுக்கு அன்பால் தொண்டு செய்கிறானோ அவனே ஈசனை உணர முடியும் அப்படின்னு இறைவன் விஷ்ணுவுக்கும் பிரம்மாவிற்கும் தன்னுடைய இருப்பின் ரகசியத்தை உணர்த்துறார். அப்ப ஈசனை அடையணும் அப்படின்னா சரீர முயற்சி செய்தால் நடக்காது.
மனோ முயற்சி செய்தாலும் நடக்காது. ஆத்மாவால் அன்பு செலுத்தினால் மட்டுமே ஈசனை உணர முடியும். அதே திருமந்திரத்தில் திருமூலநாதர் சொல்றார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவு இல்லார். அன்பும் சிவமும் ஒன்று என்பதை யாரும் அறிகிறார். அன்பும் சிவமும் ஒன்று என்பதை அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்வரே. அப்ப ஈசன் வேறு அன்பு வேறு அல்ல. அன்பு நிறைந்தவனே ஈசனை உணர முடியும். அந்த அன்பு செலுத்தணும்னா ஆணவம் ஒளியணும். தான் நான் அப்படிங்கிற ஆணவத்தின் இருப்பிடம் அநாகத சக்கரம். இந்த அநாகத சக்கரத்தில் அன்புமயமாக வீற்றிருக்கக்கூடிய அக்கினி ஸ்வரூபமாகிய ஈசனை நாம தொடர்ந்து தியானம் பண்ண 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 நமக்குள் ஆணவ மலம் அருந்து அன்புமயமாகி அகமே சிவமாக சிவமே அன்பாக நாம் உணர்வதுதான் இந்த அநாகத சக்கர தீப தியானம். அதாவது நம்மை நாம உணர்வதுதான் துன்பம். நம்மளை நாம உடலால் உணரும் பொழுதுதான் நான் இந்த ஜாதி, நான் இந்த மொழியை சார்ந்தவன், நாட்டை சார்ந்தவன் அப்படிங்கிற எண்ணம் சரீரத்தின் மீதான பற்றுதல்ல தான் ஏற்படும். அதே மாதிரி மனதின் மீதான பற்றுதல்ல நான் அறிவாளி, என்னை தவிர மற்றவங்களாம் முட்டாள், நான் பணக்காரன் அப்படின்னு தன் தகுதி சார்ந்த ஆணவம் ஏற்படுறது நம்மளை நாம மனதாக நினைக்கும் பொழுது. எப்போ நாம நம்மளை உயிராக ஆத்மாவாக அன்பாக உணரும் பொழுது ஆணவ மலம் முற்றிலும் அறுபடும். நம்மளை நாம் அன்பாக உணர்வதுதான் முக்தி. அந்த முக்திக்கான பயிற்சி தான் இந்த அநாகத சக்கர தீப தியானம். இதை குரு முகமாகத்தான் உணர முடியும். இன்றைய கிளாஸில் உங்களுக்கான ஒரு அறிமுகம். ஏன் அப்படின்னா, ஜீவாத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் இடையே இருக்கக்கூடிய உறவை தொட்டு உணர்த்துபவனே குருநாதன். பால்நிலையில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை பரம்பொருளோடு இணைப்பதற்கு ஒரு குருவின் முயற்சி தான் தியானம். நமது சித்தர்களால் மறை ஞானமாக பாதுகாக்கப்பட்ட இந்த சிவஸ்வரூப தியானமாகிய அநாகத சக்கர தியானமானது நமது உடலுக்கு காயகல்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது. நமது மனதிற்கு எல்லையற்ற பொருளாதார செல்வத்தை கொடுக்கக்கூடியது. நமது உயிருக்கு சிவ சமாதியை
கொடுக்கக்கூடியது. இந்த அநாகத சக்கர தீப தியானத்தை அன்பர்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள நமது திருமூலர் ஆசிரமமானது வரக்கூடிய டிசம்பர் மாதம், அதாவது இந்த டிசம்பர் மாதம் 28, 29 2 தினங்கள் நேரடி சிறப்பு ஆழ்நிலை தியான வகுப்பாக கொடுக்க இருக்கிறோம். ஆனால் அன்பர்கள் அனைவரும் சித்தர்கள் சாதனை செய்த இந்த பொதிகை மலையில் அந்த சித்தர்களின் சூட்சம இறை அனுபூதி தியானமாகிய இந்த அநாகத சக்கர தீப தியானத்தை பொதிகை மலையில் அடியேனோடு உணர அன்பர்கள் அனைவரையும் இந்த நேரடி தியான அனுபூதி வகுப்பிற்கு அன்பர்கள் அனைவரையும் அழைக்கிறோம். ஈசனை உணர, கண்ணால் காண அன்பர்கள் அனைவரையும் இந்த தியான வகுப்பில் கலந்து கொள்ள இதயபூர்வமாக வரவேற்கிறோம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். சிவாய நமः.